Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா வரப்போற தீபாவளி ஸ்பெஷலா ஸ்வீட் ஸ்டால்லலாம் கிடைக்கக்கூடிய பாம்பே அல்வா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த பாம்பே அல்வா பாத்தீங்கன்னா வீட்ல இருக்கிற மூணே சாமான்கள்ல ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷத்துக்குள்ள நீங்க செஞ்சு முடிச்சிரலாம். அந்த அளவுக்கு இது ஈஸியான ரெசிபி. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய வகையான தீபாவளி பலகார வகைகள்லாம் போட்டுருக்கறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த பாம்பே அல்வா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த அல்வா பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கடைகளில் விற்கக்கூடிய கார்ன்ஃப்ளார், கார்ன்ஸ்டார்ச் இதில் எது கிடைக்குதோ நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து மெஷரிங் கப்பில் 1 கப் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லாத பட்சத்தில் வீட்டில் இருக்கிற டம்ளரோ பவுலோ எல்லா சாமான்களையும் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதுலேயே எடுத்த கப்லேயே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அளவு கொஞ்சம் கூட போனாலும் பரவாயில்ல, கம்மியாக ஊற்றிட்டிங்கன்னா அல்வா திரண்டு வரப்போ உங்களுக்கு சரியான பதம் வராது. இப்போ இதை வந்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவரை நல்லா வந்து கரைச்சி விட்டாச்சு. இப்போ அல்வா கிளறதுக்கு முன்னாடி அல்வா ரெடியானதுக்கு அப்புறமா நம்ம ஒரு ட்ரேலையோ அப்படி இல்லைன்னா ஒரு தட்டுலையோ மாற்றுவோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். ஏன்னா அல்வா ரெடியானதுக்கு அப்புறமா நம்ம இதை ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்பயே வந்து அதில் இருக்கிற சைடு அதேமாதிரி கீழ்ப்பகுதியில் தாராளமாகவே நெய் தடவி விட்டுருங்க. இப்போ அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அல்வா செய்கிறதுக்கு நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எடுத்த கப்லேயே 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரையில் அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த பிறகு அடுப்பு தீயை மீடியமாக வச்சு அந்த சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு கரைச்சி விடுங்க. இப்போ இந்த சர்க்கரை கரைஞ்சிக்கிட்டு இருக்கப்பே இதில் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறேன். இது வீடியோ பர்பஸ்க்காகவும் ஃபோட்டோ பர்பஸ்க்காகவும் தான் சேர்த்துருக்குறேன். வீட்டில் செய்கிறப்ப நம்ம கலர் இல்லாமலே செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ சர்க்கரை நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சா போதும். கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கலந்து எடுத்து வச்சிருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். எக்காரணத்தையும் அடுப்பு தீயை அதிகப்படுத்த வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அல்வாவை கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா கிளற ஆரம்பிக்கிறதுலேருந்தே நம்ம வந்து கைவிடாமல் கிளற ஆரம்பிக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வேக வேக கீழே இந்த மாதிரி உங்களுக்கு அல்வா திரண்டு வர ஆரம்பிக்கும். கையை எடுத்துட்டிங்கன்னா கீழ் பக்கத்தில் அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். இப்போ இந்த அல்வாவுக்கு மொத்தமாகவே நமக்கு 1/3 கப் அளவுக்கு தான் நெய் தேவைப்படும், அதிகம் தேவைப்படாது. அந்த நெய்யை நம்ம ஒரு 2-3 பகுதியாக நம்ம கொஞ்சமாக பிரித்து ஊற்றிக்கலாம். இப்போ நான் பாதி அளவு ஊற்றி கலந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ கிளற ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே அல்வா உங்களுக்கு திரண்டு வந்துடும். சீக்கிரமாகவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் மிச்சம் இருக்கிற நெய், அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பாம்பே அல்வாவில் நட்ஸ் போடுவாங்க. நட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்தா போதும். நான் வந்து முந்திரி பருப்பு, பிஸ்தா அதை வந்து கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 5-6 நிமிஷத்துலேயே அந்த அல்வா வந்து நமக்கு திரண்டு வர ஆரம்பிக்கும். ஒரே டைரக்ஷனில் கலந்துக்கிட்டே இருங்க. நம்ம ஊற்றிருக்கிற நெய் எல்லாமே அந்த மாவு வந்து முதல்ல உள்ளே வாங்கும். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் பாருங்கள், உள் வாங்கியிருக்குது. பட் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணோம்னா அல்வா வந்து சாஃப்டாக இருக்கும், அந்த ரப்பரி கன்சிஸ்டன்சி இருக்காது. இன்னும் கொஞ்சம் நேரம் கலந்து அந்த ஊற்றிருக்கிற நெய்யெல்லாம் வெளியில் கக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த சூவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் வந்து நல்லா கக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் வந்து அந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நட்ஸு வந்து போட்டிருக்கிறேன். இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கலந்த அல்வாவை இதில் சேர்த்துக்கலாம். அந்த பேனில் ஒட்டாமல் அழகாக உங்களுக்கு வந்து விழும். இது சூடாக இருக்கிறப்பே ஒரே லெவலாக வந்து பண்ணிக்கலாம். அப்போ வந்து நமக்கு ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஹல்வாவை நீங்கள் நல்லா சூடாகவும் சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம பீசஸ் போடுறதுக்காக இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். இப்போ அல்வா பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஆறின பிறகு இதை வந்து ஒரு தட்டில் அப்படியே கவுத்து விட்டீங்க அப்படின்னா ஒட்டாமல் அழகாக உங்களுக்கு விழுந்துடும்.
இப்போ இந்த ஹல்வாவை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பீசஸ் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு பீசஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பெசர் அடிக்காமல் அழகாக உங்களுக்கு ஷேப்பில் கிடைக்கும். நல்ல ஒரு சூவியான கன்சிஸ்டன்சியில் நம்மளோட ஸ்வீட் கடைகளில் கிடைக்கக்கூடிய பாம்பே ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த ரெசிப்பியை இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.